வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். குமரிக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாமணி விரைவு ரயில் பன்ருட்டியில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பு அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை 6,16,00,000 வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உலக மகளிர் கபடி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குமரிக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திருமதி அமுதா கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நேற்று மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறக்கூடும். மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது. மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இந்த 3 சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சி இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கக்கூடும் என்றும் திருமதி அமுதா கூறினார். கனமழையோ அல்ல மிக கனமழையோன்னு பார்த்தா 2 மாவட்டங்கள், அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. ஆரஞ்சு அலர்ட் இந்த 2 மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனைய தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாளை 4 மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்று கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மருதூர் மேலக்காலிலிருந்து சுமார் 20,000 கன அடி நீரானது திறந்து விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வளாகம் முழுவதுமே தண்ணீர் தேங்கியிருந்தது. இதனால் நோயாளிகள் இந்த சிரமத்திற்குள்ளாக இந்த நிலையில் தேங்கியிருந்த மழை நீரானது மின் மோட்டார் மூலமாக அகற்றப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாநகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி மழை நீரானது குளம்போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். திருப்பதி, மன்னார்குடி இடையேயான பாமணி விரைவு ரயில் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது கோரிக்கையை ஏற்று அதற்கான அறிவிப்பினை வெளியிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சருக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், இந்த அறிவிப்பின் மூலம் பன்ருட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பலனடைவார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். திருமங்கலம், கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இடைக்கால் கிராமம் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தென்காசி மாவட்டம் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையான இடைகால் அருகே உள்ள புரட்சியாமையாபுரத்தில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு மோதி விபத்து ஏற்பட்டது. 6 பேர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டி தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். நெல் கொள்முதல் பிரச்சினையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதற்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 15 நாட்கள் நெல் கொள்முதல் நடைபெறாமல் இருந்ததாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி விவசாயிகளை பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்க திமுக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரபல திரைப்பட நடிகர் தர்மேந்திரா இன்று மும்பையில் காலமானார். அவருக்கு வயது 89. பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 6,16,00,000 வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 6.16 crore வாக்காளர்களுக்கு நம்ம பிஎல்ஓஸ் வீட்டு வீடா போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 4th வரைக்கும் எனுமரேஷன் ஃபேஸ் சொல்றோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் எனுமரேஷன் ஃபார்முக்கு டிஜிட்டைஸ் பண்றது. நமக்கு 50% ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன்கோயிங் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த வாக்காளருக்கு இன்கொயரி பண்ண இல்லாம ஒரு ரீசன் இல்லாம எந்த இஆர்ஓ பட்டியலிருந்து எடுக்க முடியாது. நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு வாக்குச்சாவடியில அந்த லோக்கல் பாடி இந்த பட்டியல் வெளியிட்டுவோம். பட்டியல்ல 4 கேட்டகரிஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒன்னு டெத், ஒன்னு ஆப்சென்டி, ஒரு பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் கார்டு ஏற்கனவே இருக்கு டூப்ளிகேட். அதுல இன்னொன்னு காலம் கூட இருக்கு. எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை. நம்ம தெளிவா எல்லா இடத்துல டிஸ்பிளே பண்ணுவோம். அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் பொறுத்த வரைக்கும் சிஇஓ வெப்சைட்ல எல்லா 234 அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியினை முழுமையாக நிறைவேற்றிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக துறையூர் அருகேயுள்ள புளியஞ்சோலை சுற்றுலா தலத்தில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக மகளிர் கபடி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. டாக்காவில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 35-28 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. டெஃபிலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் லோமா ஸ்வெயின் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் கராத்தே பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா பிரான்ஸை வென்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 35 தங்கம் உட்பட 118 பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் தடகள பிரிவில் மட்டும் 34 தங்கம், 51 வெள்ளி, 31 வெண்கல பதக்கங்களை இந்தியா வென்றது. துப்பாக்கிச் சுடும் பிரிவில் 1 தங்கம், 1 வெண்கல பதக்கம் இந்தியாவிற்கு கிடைத்தது. இப்போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி சிலி சென்றடைந்தது. இப்போட்டி அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை சாண்டியாகோவில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குமரிக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாமணி விரைவு ரயில் பன்ருட்டியில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பு அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை 6,16,00,000 வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உலக மகளிர் கபடி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.